Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹேருக்கு நான் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன தலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணாலும் ஹேர் growthக்காகட்டும், ஹேர் ஃபாலுக்காகட்டும் எதுக்கு அப்ளை பண்ணாலும் ஓகே தான். பட் அது எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தும் நமக்கு ரிசல்ட் வர்றது வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். சோ எந்த ஹேர் ஆயிலா இருந்தாலும் அது எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில சில என்ன சொல்றது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஹேர்ல அந்த ஆயில் நல்லா ஒர்க் ஆகும். நம்ம ஹேர் growth ஆகட்டும், ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்றதுக்குலாம் நல்லாவே வந்து அது யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து என்னோட ஹேர் கேர் ரூட்டீன்ல ஹேர் ஆயிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேர் ஆயில் பண்றதுனாலே பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிரும். நான் இங்க ஹாஸ்டல் வந்ததுல இருந்து ஹேர் பேக் எதுவுமே வந்து நான் போடுறது கிடையாது. ஜஸ்ட் ஹேர் ஆயில் பண்றதுனாலே மட்டுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட ஹேர் ஃபாலை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா இங்க வந்து தண்ணி டிஃப்ரெண்டா இருக்கு, வீட்டுல போனா வேற தண்ணி, இங்க வந்தா வேற தண்ணி. ஸோ தண்ணி டிஃபர் ஆகும் போது ஹேர் ஃபால் வரும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன். ஹேரை வந்து நல்லா திக்கா பிளாக்கா மெயின்டைன் பண்றேன். அந்த அடர்த்தி வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது. ஓரளவுக்கு கம்மி ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப தின் ஆகாம நான் மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலிங் டெக்னிக் தான். ஸோ அதை தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கைஸ், இந்த ஹேர் ஆயிலிங் டெக்னிக் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல எந்த கிளிப்ஸோ எந்த ஸ்க்ரன்ச்சிஸ் எதுவுமே வந்து போடாம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயா ஹேரை விட்டுருங்க. ஃப்ரீ ஹேரா 5 மினிட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேர் ஆயிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு DIY ஹோம்மேட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். இது நான் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, நான் யூஸ் பண்றேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பம்ப் பாட்டில்ல வச்சு நான் ஹாஸ்டல் ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல எடுத்துட்டு இதை ஃபோர்ஹெட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஹெட் அண்ட் ஹேர்லைன் ஏரியால பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கும். ஏன்னா ரொம்ப டைட்டா ஹேர் ஸ்டைல் பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு சின்ன சின்ன பேபி ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நெத்தி ஏறுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலே போதும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க வந்து பொறுமையா மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து மிடில் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஹேர் ஆயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா லெங்க்ஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஹேரோட ரூட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்ட் பண்ணிட்டு நான் 2 ட்ராப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த 2 ட்ராப் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹேர் ரூட்ஸ்ல எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை மட்டும் இல்லை, நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃபுல் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுறாங்க காட்டுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து நான் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் வந்து ஸ்பீடாக ஓட விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு அடுத்த பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன். அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹேரில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே அப்ளை பண்ணிடுவீங்க, நல்லா மசாஜ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு அடுத்து அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணிட்டு அடுத்தும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ட்ராப்ஸ் பத்தாது, 2 to 3 ட்ராப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வேணும்னாலும் இட்ஸ் ஓகே. ஹேர்ல ரொம்ப நேரம் ஆயில் வைக்க முடியாதவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹேரோட ஆயிலோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் ஹேருக்கு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது இலையில ஊத்திட்டு அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து வேர்ல வந்து எண்ணெய் தேய்ச்சா மட்டும்தான், முடியோட வேர்ல எண்ணெய் தேய்ச்சா மட்டும்தான் முடி நல்லா வளரும். ஸோ அதனால அதை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டெக்னிக்கை. ஸோ எப்பவுமே வேற ஃபோக்கஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணா மட்டும்தான் இந்த ஆயிலோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கேல்ப்புக்குள்ள இறங்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நியூட்ரியன்ஸ் போய் ஹேர் வந்து நல்லா வளர்றதுக்கும் ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான ஹேராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸில் அப்ளை பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் எண்ட்ஸில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸே இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா இப்போ நான் காட்ட போகிற டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸே இருக்காது எனக்கு. நான் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரிம் பண்ணிடுவேன், அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸே வராது. ஸோ இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக ஒரு 5 பம்ப்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஹேர் லெங்த் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சிலவங்க வந்து ரூட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணாதான் அந்த நரிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஹேருக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹேர் ரூட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா ஆயில் வந்து அப்ளை ஆகணும். ஸ்கேல்ப்லயும் அப்ளை ஆயிருக்கணும். ஹேர் லெங்க்த்லயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்குது. நல்ல டார்க்கா இருக்கும் என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு காரணமும் இந்த மாதிரி ஆயிலிங் டெக்னிக் யூஸ் பண்றதுதான். நல்லா ஆயில் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய பல்லு இருக்க சீப் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ற மாதிரி கோம் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுவும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பன் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுவேன். ஸோ காய்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஆயிலிங் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டினியூஸா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இதே மாதிரி நம்ம பொறுமையா ஒவ்வொரு தடவையும் கேர் பண்ணி நம்ம டைம் எடுத்து பண்ணா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். அவசரமா பண்ணா ரிசல்ட் கிடைக்காது. ஸோ என்னோட ஹேர்ல பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டா ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல வால்யூம்னஸா இருக்கும் என்னோட ஹேரு இப்பவே பாத்தீங்கன்னா. பட் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணா லைட்டா அந்த வால்யூம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி தான் நல்ல வால்யூமான ஹேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஹேர் ஆயிலிங் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எஸ் கைஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.